ஒரே ஒரு நொடி மனித வரலாறு இரண்டு பாகமாக பிரிந்தது. அதற்கு முன் மற்றும் அதற்கு பின். ஒரு நகரம், அதன் மக்கள். வழக்கம் போல அவர்கள் ஒரு சாதாரண காலை வேலைதான் என்று நினைத்து எழுந்தனர். ஆனால் சில நிமிடங்களில் அந்த நகரம் உலக வரைபடத்திலேயே மாறிவிட்டது. ஹிரோஷிமா. யாருக்கும் புரியவில்லை என்ன நடந்தது என்று. ஒரு ஒளிச்சுடர், ஒரு வெடிப்பு, அதற்கு பிறகு அமைதி. ஆனால் அந்த அமைதி ஒரு நகரத்தின் முடிவின் அமைதி. 3 நாட்கள் கழித்து அதே விஷயம் மீண்டும் நடந்தது. நாகாசாக்கி. இது ஒரு சாதாரண குண்டு இல்லை, இது மனிதன் உருவாக்கிய முதல் அணு ஆயுதம். அட்டாமிக் பாம்பிங்ஸ் ஆஃப் ஹிரோஷிமா அண்ட் நாகாசாக்கி. ஒரே சில நொடிகளில் ஆயிரக்கணக்கான உயிர்கள் நிழலாக மாறின. ஆனால் உண்மையான கதை இந்த வெடிப்பில் இல்லை. அதை பயன்படுத்த முடிவு செய்த மனிதர்கள்தான். வேர்ல்ட் வார் 2. இந்த முடிவு போரை முடித்ததா அல்லது மனித குலத்தின் மிகப்பெரிய கேள்வியை தொடங்கியதா? இது ஒரு குண்டின் கதை இல்லை, இது ஒரு முடிவின் விளைவு. 1945 ஆகஸ்ட் 6 மற்றும் 9 ஆகிய தேதிகளில் 2ஆம் உலகப் போரின் இறுதி நாட்களில் அமெரிக்கா முறையே ஜப்பானிய நகரங்களான ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி மீது 2 அணுகுண்டுகளை வெடிக்கச் செய்தது. இந்த வான்வழி குண்டு வீச்சுகளில் 1,50,000 முதல் 2,46,000 பேர் வரை கொல்லப்பட்டனர். அவர்களில் பெரும்பாலோர் பொதுமக்கள். மேலும் ஒரு ஆயுத மோதலில் அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்ட முதல் மற்றும் ஒரே நிகழ்வாக இவை விளங்குகின்றன. 2ஆம் உலகப் போரின் இறுதி ஆண்டில் நேச நாடுகள் ஜப்பானிய பெருநிலப்பரப்பின் மீது பெரும் இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படையெடுப்பிற்கு தயாராகின. இந்த முயற்சிக்கு முன்னதாக டோக்கியோ மீதான ஒரு தாக்குதல் உட்பட 64 ஜப்பானிய நகரங்களை சிதைத்த ஒரு வழக்கமான குண்டு வீச்சு மற்றும் தீக்குண்டு வீச்சு தாக்குதல் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. 1945 மே 8 அன்று ஜெர்மனி சரணடைந்த போது ஐரோப்பாவில் போர் முடிவுக்கு வந்தது. மேலும் நேச நாடுகள் தங்கள் முழு கவனத்தையும் பசிபிக் போரின் பக்கம் திருப்பின. 1945 ஜூலை 26 அன்று போட்ஸ்டாம் பிரகடனத்தில் நேச நாடுகள் ஜப்பானிய பேரரசின் ஆயுதப்படைகள் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் என்றும் அதற்கு மாற்றாக உடனடி மற்றும் முழுமையான அழிவு என்றும் அழைப்பு விடுத்தன. ஜப்பானிய அரசாங்கம் அந்த இறுதி எச்சரிக்கையை புறக்கணித்தது. நாகசாகி மீதான குண்டுவீச்சு மற்றும் சோவியத் யூனியன் ஜப்பானுக்கு எதிராக போர் அறிவித்து மஞ்சூரியாவை ஆக்கிரமித்த 6 நாட்களுக்கு பிறகு ஆகஸ்ட் 15 அன்று ஜப்பான் நேச நாடுகளிடம் சரணடைவதாக அறிவித்தது. 1945 ஜூலை மாதத்திற்குள் நேச நாடுகளின் மென்ஹாட்டன் திட்டம் 2 வகையான அணுகுண்டுகளை உருவாக்கியிருந்தது. லிட்டில் பாய் என்ற செறிவூட்டப்பட்ட யுரேனியம் துப்பாக்கி வகை பிளவு ஆயுதம் மற்றும் ஃபேட்மேன் என்ற புளூட்டோனியம் உள்வெடிப்பு வகை அணு ஆயுதம். அமெரிக்க இராணுவ விமானப்படைகளின் 509வது கூட்டுக்குழுவிற்கு போயிங் B-29 சூப்பர் போட்ரஸின் சிறப்பு வாய்ந்த சில்வர் பிளேட் பதிப்புடன் பயிற்சி அளிக்கப்பட்டு மரியானா தீவுகளில் உள்ள டினியனுக்கு அனுப்பப்பட்டது. ஜப்பானிய அரசாங்கம் செப்டம்பர் 2 அன்று சரணடைதல் பத்திரத்தில் கையெழுத்திட்டு போரை முடிவுக்கு கொண்டு வந்தது. ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி மீதான அணுகுண்டு தாக்குதல்கள் பசிபிக் போரின் ஒரு பகுதி. ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி மீது காணப்படும் அணுகுண்டு காளான் மேகங்கள். 509வது கூட்டுக்குழுவில் மட்டும் ஏற்பட்ட உயிரிழப்புகள். ஹிரோஷிமாவில் மட்டும் 90,000 முதல் 166,000 வரை பேர் கொல்லப்பட்டனர். 80,000 முதல் 156,000 வரை பொதுமக்கள். 10,000 வீரர்கள், 12 நேச நாட்டு போர்க்கைதிகள். நாகசாகியில் 60,000 முதல் 80,000 வரை பேர் கொல்லப்பட்டனர். 60,000 முதல் 80,000 பொதுமக்கள், 150 வீரர்கள், 8 முதல் 13 நாடுகளின் போர்க்கைதிகள். மொத்தமாக கொல்லப்பட்டவர்கள் 1945 ஆம் ஆண்டின் இறுதி நிலவரப்படி 150,000 முதல் 246,000. கியூபெக் ஒப்பந்தத்தின்படி தேவைப்பட்ட வகையில் குண்டு வீச்சுக்கு ஐக்கிய ராஜ்யத்தின் ஒப்புதல் பெறப்பட்டது. மேலும் ஜூலை 25 அன்று அமெரிக்க இராணுவத்தின் தற்காலிக தலைமை தளபதியான ஜெனரல் தாமஸ் டி ஹாண்டி ஹிரோஷிமா, கொகுரா, நீகாட்டா
மற்றும் நாகசாகி மீது அணுகுண்டுகளை பயன்படுத்த உத்தரவுகளை பிறப்பித்தார். இந்த இலக்குகள் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு காரணம் அவை குறிப்பிடத்தக்க இராணுவ வசதிகளை கொண்டிருந்த பெரிய நகர்ப்புற பகுதிகளாக இருந்தன. ஆகஸ்ட் 6 அன்று ஹிரோஷிமா மீது லிட்டில் பாய் என்ற அணுகுண்டு வீசப்பட்டது. 3 நாட்களுக்கு பிறகு நாகசாகி மீது ஃபேட்மேன் என்ற அணுகுண்டு வீசப்பட்டது. அடுத்த 2 முதல் 4 மாதங்களில் இந்த அணுகுண்டு தாக்குதல்களின் விளைவுகளால் ஹிரோஷிமாவில் 90,000 முதல் 166,000 பேரும், நாகசாகியில் 60,000 முதல் 80,000 பேரும் கொல்லப்பட்டனர். இதில் ஏறக்குறைய பாதி மரணங்கள் முதல் நாளிலேயே நிகழ்ந்தன. அதன் பிறகு பல மாதங்களுக்கு தீக்காயங்கள், கதிர்வீச்சு நோய் மற்றும் பிற காயங்களின் விளைவுகளால் பலர் தொடர்ந்து இறந்தனர். இவற்றுடன் உடல்நலக்குறைவு மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடும் சேர்ந்து நிலைமையை மோசமாக்கின. ஹிரோஷிமாவில் சுமார் 24,000 வீரர்கள் என மதிப்பிடப்பட்ட ஒரு பெரிய இராணுவ படை இருந்த போதிலும் இறந்தவர்களில் சுமார் 90% பேர் பொதுமக்களே ஆவர். பிற்கால உலக வரலாற்றின் சமூக, அரசியல் தன்மை மற்றும் மக்கள் கலாச்சாரத்தின் மீது குண்டுவீச்சுகளின் விளைவுகளை அறிஞர்கள் விரிவாக ஆய்வு செய்துள்ளனர். இருப்பினும் குறிப்பாக பனிப்போரின் பின்னணியில் குண்டுவீச்சுகளுக்கான நெறிமுறை மற்றும் சட்டரீதியான நியாயம் குறித்தும் புவிசார் அரசியலில் அவற்றின் விளைவுகள் குறித்தும் இன்னும் பெரும் விவாதம் நிலவுகிறது. ஆதரவாளர்கள் குறைந்தபட்ச உயிரிழப்புகளுடன் போரை முடிவுக்கு கொண்டுவர அணுகுண்டு தாக்குதல்கள் அவசியமானவை என்றும், இறுதியில் இருதரப்பிலும் பெரும் உயிரிழப்பை தடுத்தன என்றும் வாதிடுகின்றனர். மேலும் அணு ஆயுத போரை தடுக்கும் அச்சத்தின் காரணமாக அணு ஆயுதங்களின் செயல் விளக்கம் நீண்டகால அமைதியை உருவாக்கியது என்றும் அவர்கள் கூறுகின்றனர். இதற்கு மாறாக விமர்சகர்கள் போரை முடிவுக்கு கொண்டுவர இந்த குண்டுவீச்சுகள் தேவையற்றவை என்றும் அவை ஒரு போர்க்குற்றம் என்றும் வாதிடுகின்றனர். இது தார்மீக மற்றும் நெறிமுறை ரீதியான தாக்கங்களை எழுப்புகிறது. மேலும் எதிர்காலத்தில் அணுகுண்டுகளின் பயன்பாடு எதிர்பார்த்ததை விட அதிக வாய்ப்புள்ளது என்றும் அது ஒரு அணு பேரழிவுக்கு வழிவகுக்கக்கூடும் என்றும்